ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இந்த வீடியோவில் மைசூரில் பிரம்மாண்டமாக இருக்க மைசூர் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது அங்கே உள்ள என்ட்ரி ஆகிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே அதோட ஹிஸ்ட்ரியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரண்மனைக்கு 3 வாசல் இருக்கும். அதில் தெற்கு வாசலில் மட்டும்தான் மக்களை அனுமதிப்பாங்க. இங்கே சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை நாட்களில் 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் சவுண்ட் லைட்டோடு சேர்த்து மியூசியம் நடக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பொது விடுமுறை நாள், அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. 5 மணி வரைக்கும் தான் என்ட்ரி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் 6:30க்கு வெளியில் வந்துடலாம். லைட் மியூசிக் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா தனியாக டிக்கெட் தருவாங்க. பிளான் பண்ணி அந்த ஈவினிங் டயத்துக்கு 4 மணி டயத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் லைட் மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நாட்களில் லைட் ஷோ ஆகும். 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் ஷோ ஆகும். மற்றபடி அந்த மியூசியம் எல்லாம் இருக்காது. இதுக்கு முதல்ல வந்தப்பெல்லாம் அந்த கார்டனில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கார்டன் பார்க்கறதுக்கு நல்லா பராமரிப்போட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. என்ட்ரி அளவு கிடையாது. உள்ள பேலஸ்க்கு மட்டும்தான், சுற்றி பார்க்குற அந்த இடம் மட்டும்தான். இங்கே உள்ளேயே கடைகள் இருக்கும். கர்நாடகா கவர்மெண்ட்டால் தயாரிக்கப்படுற சாண்டல், வாசனை திரவியங்கள், மரப்பலகைகள், பொம்மைகள்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கலாம். மைசூர் அரண்மனை பற்றின புக்கும் இருக்கும். அப்புறம் ஓவரால் நம்ம டூரிஸ்ட் ஏரியா இருக்கும் இல்லையா, இந்தியா மேப்பு, அந்த இதுவும் இங்கே கிடைக்கும். புக்ஸும் விற்பாங்க. அது போக மைசூர் சில்க் சாரீ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போது மைசூர் அரண்மனையை பற்றின ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். அரண்மனைன்னு பிரம்மாண்டமாக சொல்லப்படுற இந்த மைசூர் அரண்மனை மைசூர் மையப்பகுதியில் சாமுண்டி மலைக்கு முன்னால் அமைஞ்சிருக்கு. மைசூர் அரண்மனைக்கு 3 நுழைவாயில்கள் இருக்குது. கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்குன்னு. இதில் கிழக்கு மேற்கு வாசல் தசரா காலத்தில் மட்டுமே திறந்திருக்கும். தெற்கு வாசல் பொதுமக்கள் நுழைவு வாசல் அனுமதி இங்கே தான் வழங்குவாங்க. வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் மைசூர் மகாராஜா ராஜாவாடியார் மைசூர் அரண்மனையை பழைய கோட்டைக்குள் கட்டினதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. மேலும் இது அழிக்கப்பட்டு கிருஷ்ணராஜ உடையார் 1897லேருந்து 1912 வரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்றதும் நமக்கு வரலாறுல இருக்குது. மேலும் இதுக்கு மேலே அரண்மனையை விரிவுபடுத்துறதுக்காக ஜெயசாமராஜேந்திர வாடியாவால் பொது தர்பார் மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்க அரண்மனையை அம்பாவிலாசம்னு அழைக்கப்படுற மன்னன் பயன்படுத்திய அறை 19, 20ஆம் நூற்றாண்டில் பாரம்பரிய பொம்மைகளை பொறிக்க ஒரு பொம்மையின் பந்தல்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது போக கல்யாண மண்டபம் இருக்குது. இந்த கல்யாண மண்டபம் எண்கோண வடிவத்தில் இருக்கும். திருமணம், பொது தர்பார் ஆகியவை இங்கே நடக்கிறதுக்காக இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. மைசூர் அரண்மனைக்கு உள்ளேயே புகழ்பெற்ற சிவன் கோயில், ஸ்வேத வாராக சுவாமி கோயில், லட்சுமி ரமண கோயில், சோமேஸ்வரர் கோயில்னு 12 இந்து கோயில் உள்ளேயே அமைஞ்சிருக்கு. பொதுமக்கள் பார்வை 10 to 5:30 வரைக்கும். இந்தியன் நாட்டவருக்கு 50 ரூபாய், வெளிநாட்டவருக்கு 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மைசூர் அரண்மனை வெளிச்சம் அனைத்து தேசிய விடுமுறை நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடத்தப்படுகிறது. மீதமுள்ள நாட்களில் இரவு 7 மணி முதல் 7:45 வரைக்கும் லேசர் விளக்கு காட்சி மட்டும் இருக்கும். அரண்மனையில் இருக்க ஒவ்வொரு பகுதியாக பார்த்துருவோம். முதல்ல அம்பாவிலாஸ் அரண்மனை. இது கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. மெட்ராஸ் மாநில ஆலோசகராக இருந்த பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர் ஹென்றி இர்வின் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கட்டடம் தீயினால் எரிக்கப்பட்ட பழைய மர அரண்மனையின் மைதானத்திலேயே இருக்குது. இந்த கட்டிடம் சாம்பல் நிற கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. இந்த கிரானைட் கல் 3 அடுக்கு கல் கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இது அரண்மனைக்கு வெளியில் மட்டும் 97,000 மின் விளக்குகள் எரியிற மாதிரி பொருத்தி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா தங்க சிம்மாசனமும் தர்பார் மண்டபமும். தங்க சிம்மாசனத்தை ரத்ன சிம்மாசனம்னு சொல்லி அழைக்கிறாங்க. தசரா காலத்தில் மட்டும் காட்சிக்கு வைக்கப்படும் இந்த சிம்மாசனம் அடித்தளத்தில் அத்தி மரத்தை போட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே தங்கத்தாலேயே மூடப்பட்டு விலை உயர்ந்த கற்கள், வெள்ளி, தங்க நகைகள் பதிக்கப்பட்டு இருக்கும். இதுக்கு மேலே பெண் உருவங்கள், யானைகள், குதிரைகள், பிற வடிவங்கள் அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்க.
மூணாவதா குடியிருப்பு அருங்காட்சியகம். 1803 வெல்லஸ்லி பிரபுவால் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது. அரண்மனையில் உள்ள 725 ஆயுதங்கள் இராணுவ கண்காட்சியில் வரலாற்று மதிப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் கத்தி, ஈட்டி, பீரங்கி, ஹெல்மெட்டு, கவசம், கேடங்கிகளும் சேகரித்து வச்சுருக்காங்க இங்கேன்னு. நாலாவதா திருமண மண்டபம் பற்றி பார்த்துருவோம். வண்ண பெல்ஜியன் கண்ணாடி கூரை, பிரம்மாண்டமான எண்கோண அமைப்பு, மயில் உருவங்கள், இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மொசைக் கோடுகள் தரையில் பதிச்சிருக்காங்க. இதெல்லாம் திருமண மண்டபத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். இங்கே தர்பார், திருமணம் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அஞ்சாவதா பொம்மைகளில் பெவிலியன். அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே கோம்பே தொட்டி பொம்மைகளின் பெவிலியன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பொம்மைகள் தசரா காலத்தில் பல்லக்கில் காட்சி பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆறாவதா கோட்டை. இந்த கோட்டையில் இருக்க சுவர்கள் 1524 வாடியார்களால் கட்டப்பட்டது. திப்பு சுல்தான் புனரமைச்சு கட்டடம் முடியும் முன்பே இறந்துட்டாங்க. பின்னாடி 1799 ஆங்கிலேயர்கள் புனரமைச்சிருக்காங்க. இந்த கோட்டையில் மதில்களை சுற்றி நடக்கிறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். மைசூர் மாகாணத்தை 4 கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் கட்டப்பட்டிருக்க அரண்மனை தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அப்போது மன்னராக இருந்த மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் புதிய அரண்மனை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. ஐரோப்பிய தொழில்நுட்பத்தில் அழகிய அரண்மனை அமைக்கும் பணி 15 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கு. 1912 அம்பாவிலாஸ் திறப்பு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. நூற்றாண்டு கண்ட இந்த அரண்மனை 245 அடி நீளம், 150 அடி அகலம், சாம்பல் நிற சலவை கற்களாக அமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமாக இருக்க உள்பகுதி முழுவதுமே கிரானைட் கற்களால் பதிச்சிருக்காங்க. 3 இளஞ்சிவப்பு நிற குமிழ் கோபுரங்கள் இங்கே இருக்குது. அரண்மனையை ஒட்டி 44.2 மீட்டர் உயரத்துக்கு 5 அடுக்குகளை கொண்ட தூண் கோபுரம் ஒன்று இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மேற்பகுதி அலங்கார கலசம் தங்கத்தால் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையை கோம்பே தொட்டி அல்லது பொம்மை விதானம் வாசல் வழியாகவே நுழையலாம். அரண்மனையில் 2வது தளத்தில் மன்னர் குடும்பத்து திருமணம் நடக்கும். கல்யாண மண்டபமும் அமைஞ்சிருக்கு. இங்கே சிறப்பு நாட்களில் மட்டும் மக்கள் குறை தீர்க்க தர்பார் மண்டபம் இருக்குது. அரண்மனை வளாகத்தில் அங்கங்கே கண்ணாடி சுவர்கள் இருக்கும். வெள்ளியாலான கண்ணாடியும் இங்கே இருக்கும். ஓவியங்கள்லேயே உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் ஓவியம், மைசூர் ஓவியமும் இங்கே இருக்கும். அரச குடும்பத்தோட நபர்கள், இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கும். உலக புகழ்பெற்ற ரவிவர்மா ஓவியமும் இங்கே இருக்குது. எல்லோரா ஓவியங்களும் இங்கே இருக்குது. அரண்மனை வளாகத்தில் உடையார் பேரரசர் ஆட்சி காலத்தில் 25 வாரிசுகளின் வரலாறும் ஓவியங்களாக இங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அரண்மனை அரசாங்கத்து கையில் போயிடுச்சு. மன்னர் கட்டிய இந்த அரண்மனை மேலும் மெருகூட்டுற வகையில் 97,000 விளக்குகள் பதிச்சிருக்காங்க. 97,000 விளக்குகள் எரியும் போது தங்கம் போல ஜொலிக்கிற அரண்மனையை நம்ம பார்க்கலாம். இந்த டயத்துக்கு இசை நிகழ்ச்சியும் நடக்கும். தசரா விழா நடைபெறும் 10 நாட்களும் மின் விளக்கு போடுவாங்க. இசை நிகழ்ச்சி நடக்கும். மைசூர் அரண்மனையை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதில் அரச குடும்பத்தார் இன்னும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யானையோட படம் 2 பக்கமுமே இருக்கும். இது உண்மையான யானை, யானையோட தந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. மைசூர் அரண்மனையில் காட்சி பொருளாக பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த யானையோட அந்த சிலை மாதிரி இருக்கும். இது உண்மையான தலை அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. இங்கே அரச குடும்பத்தாரால் யூஸ் பண்ண அந்த கேடயங்கள், கத்திகள், எல்லா பொருட்களுமே காட்சிக்கு வச்சுருப்பாங்க. இந்த அரண்மனையோட மாதிரியும் இங்கே இடம்பெற்றிருக்கும். அரண்மனையிலேருந்து எங்கே பார்த்தாலும் தோட்டம் ரொம்ப அழகாக தெரியும். இதில் இருக்க ஒவ்வொரு இடமுமே தனி தொழில்நுட்பத்தோடு அமைச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே அரச குடும்பத்தார் மாதிரிகளாக பொம்மைகளாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க பேரும் பக்கத்தில் எழுதி போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண அந்த கேடயம் எல்லாமே அது பக்கத்தில் இருக்கும். இதில் ஒவ்வொரு இடமுமே ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். மரத்தால் செஞ்ச மாதிரியே ஒரு ரூம் இருக்கும். ஓவியங்களில் வரையப்பட்ட ஒவ்வொரு தூண் இருக்கும். இங்கே இருக்க வாசலில்
ஒரே ஒரு வாசலில் தான் மக்கள் நுழைஞ்சு உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். மற்ற வாசலில் அரச குடும்பத்தார் இன்னும் 3வது மாடியில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2019 இருக்கிறவரோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து போட்டிருந்தாங்க. அரச குடும்பத்தார் படம் மட்டும் இல்லாமல் தெய்வங்களோட படமும் இங்கே இருக்குது. அதோட பேரும் வந்து கீழே வந்து பொறிச்சு எழுதி போட்டிருப்பாங்க. அந்த காலத்திலேயே இரும்பில் அமைக்கப்பட்டு லிஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதவு பூரா வந்து ஓவியமாக இருக்கும். பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே என்ட்ரி ஆகும்போது ஒரு கதவில் பிள்ளையார் இருப்பாங்க, இன்னொரு கதவில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. பாரம்பரியமாக நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பாரம்பரியம் அப்போவே வந்து அழகாக அமைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ரூஃப் ஃபுல்லாகவே வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து தேக்கு. அந்த ரூம் ஃபுல்லாக எல்லாமே கதவுலேருந்து மேலே ரூஃப்லேருந்து எல்லாமே மரத்தால் அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஒளிரும் விளக்குகள் உள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது அரச குடும்பத்தால் வாழ்கிற இந்த மண்டபம். அந்த படிக்கட்டுகள் மரப்படிக்கட்டுகளாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது தசரா காலத்தில் யானைக்கு யூஸ் பண்ணுற அத்தனை பொருட்களும் வந்து இங்கே சேகரித்து வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு இதுவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே புக்ஸ் கிடைக்கிது. கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுக்குற புக்ஸு கிடைக்கிது. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ஒரே ஒரு டெம்பிளை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஆனால் வந்து 12 வகையான கோயில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அந்த கோவில் வர்ற வழி தனியாக இருக்குது. அதுக்கு மட்டும் இங்கே இருக்கிற ஷாப்ஸை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். மைசூரில் கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கிற மைசூர் சாண்டல் சோப்லேருந்து, மைசூர் அகர்பத்திலேருந்து, மைசூர் திரவியங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே காவேரின்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம், கைத்தறியால் நெய்யப்பட்ட சேலைகள் அல்லது காட்டன் சேலைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சில்க் சேரீலேருந்து எல்லாமே கிடைக்கும். சந்தனத்தாலேயே செய்யப்பட்ட சிலைகள், அதுக்கு போக பிராஸ் சிலைகள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த இடம் போகவேன்னு. இங்கே ஃபேமஸான மைசூர் சில்க் சாரிகளும் காட்டன் சாரிகளும் வந்து கிடைக்கும். சந்தனத்தாலேயே அமைக்கப்பட்ட சிலைகளும் மரத்தால் ஆன சிலைகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சிக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் சாமியை. அது போக காட்டன் வெரைட்டிஸும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமேன்னு. எல்லாமே இங்கே வாங்குகிற பொருள் எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். ஓவியங்களும் வச்சுருப்பாங்க. ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த அரண்மனையை நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.